ரைட். கதைக்கிறது இருக்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, ரைட். உங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க, மிச்சாக்கள் வெயிட் பண்ணணுமா என்ன மாதிரி? ரைட். அதுக்கிடையில பழசுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரைட். இந்த கேள்வியை பார்ப்போம். படகொன்று நிலையான நீரில் 5 km/h கதியுடன் செல்லக்கூடியது. 3 km/h கதியுடன் பாயும் 1 km அகலமான ஆற்றை இப்படகை பயன்படுத்தி ஒருவர் ஆற்றை கடக்கின்றார். அகலம் 1 km. ஆறு 3 km/h கதியோட பாய்தான். அதே நேரம் படகு நீர் சார்பா 5 km/h கதியுடன் இயங்கக்கூடியது. முதலாவது கேள்வி, மிக குறுகிய நேரத்தில் ஆற்றை கடப்பது. பூமி சார்பா அவற்ற வேகம் இந்த திசையில் ஆற்றுக்கு குறுக்கான திசையில் எவ்வளவு மேக்சிமம் வருதோ அவ்வளவுக்கு குறைஞ்ச நேரத்துல போய் சேருவார். ரெண்டாயிரம் நீர் சார்பா அவர் படக இந்த திசையில இயங்கக்கூடிய படகு இந்த திசையில இருக்கக்கூடிய மாதிரி மோட்டரை இயக்க போறார். அப்ப நீர் சார்பா தான் இப்படி போகுது, நீர் இஞ்சால் இழுத்து கொண்டு போகுது. அப்ப இப்படி ஒரு பாதையில போய் சேர போறார். இது என்னவோ இந்த பக்க வேகக்கூறு ஒப்பீட்டளவுல மேக்சிமமா இருக்கும். அப்ப மிக குறுகிய நேரத்தில் ஆற்றை கடப்பது அவற்றின் நோக்கம்ண்டா படகு இந்த டிரெக்ஷன்ல இருக்க போகுது, ஆனா வெளியிலிருந்து வாகைக்கு இப்படி ஒரு பாதையில படகு போறதா இருக்கும். அதாவது நீர் சார்பா இப்படி படகு போக போகுது, அதே நேரம் நீர் இப்படி இழுத்து கொண்டு போக போகுது. அப்ப வெளியிலிருந்து வாகைக்கு இப்படி ஒரு பாதையில போறதா இருக்கும். வெள்ளத்துல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவரின் நோக்கம் அங்கெல்லாம் இனி கேள்வி வரப்போகுது. இப்ப நான் சொன்ன உலகத்திலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கா இருக்காது? ரைட். ஆற்றின் இயக்க திசை ஆறு சார்பாக படகின் இயக்க திசை படகோட்டியின் படம் ஒன்றில் பெருமட்டாக குறித்து காட்டுக. என்ன நாட்டின் இயக்க திசை? ஆறு சார்பாக படகின் இயக்க திசை. அப்ப மேல காட்டின படம் இதுல வருமா? ஆறின் இயக்க திசை இது. ஆறு சார்பா படகின் இயக்க திசை இது. இது ஆறின் இயக்க திசை, இது படகின் இயக்க திசை. ஆறு சார்பா படகின் இயக்க திசை தான் கேட்டிருக்கு. ஆற்றின் இயக்க திசை ஆறு சார்பாக படகின் இயக்க திசை. இது குறித்த யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். இவ்வாறு இயங்கும் போது எவ்வளவு நேரத்தில் மறுகரையை அடைவர்? கருதப்படும் பகுதியில் ஆறு சீரான வேகத்துடன் பாய்கிறது. ஆறு மாறா அகலத்தை உடையது என கொள்க.
அப்ப இந்த திசையில வேகக்கூறு 5, இந்த திசையில இடப்பெயர்ச்சி 1 கிலோமீட்டர். அப்ப இந்த திசையில நான் எஸ்எம்என் விடியை பாவிக்க நான் அப்ப நேரத்தை காணக்கூடியதா இருக்கும். அதாவது நிலைக்குத்து திசையா, அதாவது இந்த நிலைக்குத்தானே நாரில் நிலைக்குத்து கதைக்கலாது, இந்த படத்துல இந்த நிலைக்குத்து திசையா நான் எஸ்எம்என் டியூட்டியை பாவிக்க அதை நான் காணக்கூடியதா இருக்கும். இப்ப நான் என்ன சமன்பாடு பாவிக்க எஸ்எம்என் வி இன்டு டி டி வந்து எஸ் சிங்கிள் பி, எஸ் வந்து 1 கிலோமீட்டர், வேகம் வந்து 5 கிலோமீட்டர் per hour. அப்ப 1/5 கிலோமீட்டர் வெட்டுப்பட இந்த மணித்தியாலத்துல வேணும். அப்ப 1/5 மணித்தியாலம் அல்லது நிமிஷத்துல கொடுக்கப்படுறோம்னா என்ன, 60/5 போட்டா என்ன, 12×5 60, அப்ப 12 நிமிஷம். 1 மணித்தியாலத்துல கொடுக்கலாம் அல்லது நிமிஷத்துல கொடுக்கலாம். இது யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்த பாட், இயக்கத்தை ஆரம்பிக்கும் புள்ளிக்கு நேர் எதிரே மறுகரையில் உள்ள புள்ளியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் படகு மறுகரையை அடையும். இந்த கேட்ட விஷயத்தை அந்த படத்துல குறிப்போம். இதுக்கு நேர எதிரே இருக்கிற புள்ளியில இருந்து அப்ப இந்த புள்ளியில இருந்து எவ்வளவு தூரத்துல போய் அடையும்னு கேட்டிருக்கு. அதனால இல்லைன்னு வைக்கிறேன். அது பார்த்தோம்னா என்ன, பூமி சார்பா வேகம்பாக பூமி சார்பா இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் போவர். இது அதுக்கு செங்குத்தாண்டபடியே என்ன, இந்த திசையில இது இந்த பங்களிப்பு ஒன்றும் இருக்காது. செங்குத்து இல்லாம இருந்திருந்தா என்ன, அதன் பங்களிப்பு வேறு. இங்க இதுக்கு செங்குத்தாத்தான் இதண்டபடியே இந்த கிடத்திசையில, அதாவது 6 பாயிர திசையில இந்த 6 சார்பா படகின்ற வேகத்தால இந்த விதமான பங்களிப்பும் பெறாது. ரெண்டபடியான இந்த திசையில எஸ்எம்என் விடியை பாவிக்க நேரம் நான் இப்ப கண்டு வச்சிருக்கிறேன் ஏற்கனவே, கதி தெரியும் இந்த இது ரெண்டபடியா இந்த இல்ல கண்டுகொள்ளலாம். இப்ப நான் இந்த திசையில எஸ்எம்என் விடியை பாவிக்கிறேன். அதுதான் இல்லைன்னு வச்சினேன். வேகம் 3 கிலோமீட்டர் per hour. அப்ப வேகம் 3 கிலோமீட்டர் per hourன்னா நேரத்தை போய் நிமிடத்துல போடப்படும், அது மணித்தியாலத்திலான்னு போடணும். இப்போ 1/5 என்ன கிலோமீட்டர்ல வரும். 3/5 30/5 என்ன 5030 0.6 கிலோமீட்டர். இது கண்டதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்த பாட்டை பார்ப்போம். இயக்கத்தை ஆரம்பிக்கும் புள்ளிக்கு நேர் எதிரே மறுகரையில் உள்ள இடத்தை அடைவது அவரின் நோக்கம் என்றார். நேரம் இப்படி போறதான் அவற்றை நோக்கம். இந்த 6 இப்படி இழுத்து கொண்டு போகுது, அந்தபடியா போட் என்ன இந்த பக்கமா இழுத்து கொண்டு போறத பேலன்ஸ் பண்ற மாதிரி போட்டுன்ற டிரெக்ஷன் இருக்கும். இப்போ போட் இப்படி ஒரு டிரெக்ஷன்ல இருந்தாலும் தான் என்ன, இந்த 6 இழுத்து கொண்டு போற 3 கிலோமீட்டர் போற அவரை பேலன்ஸ் பண்ண இந்த பக்கமா விலையில் வேகம் இல்லாம போக இந்த பக்கமா போய் சேருவேன். அப்ப இந்த 5 கிடக்கூறு 3 இருக்கும், பேலன்ஸ் பண்ணினா ஓகே. அப்ப 5 கிடக்கூறு 3ன்னா என்ன, நிலைக்குத்து கூட 4 வந்துருக்கு. ஏன் அது பைதகரசின் இடத்துல இருந்து அதங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் 3 வரணும். ஏன் இதை பேலன்ஸ் பண்றதுக்கு ரெண்டபடியா அப்ப இந்த கூறு 4 வரணும் பைதகரசின் இடத்துல இருந்து. வேற இதண்டா நான் கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணும். இது எனக்கு இந்த 5 3 வந்தபடியா டக்குன பைதகரசின் இடத்துல இருந்து பார்த்துட்டேன். இல்லாட்டி என்ன, இது ஒரு டீட்டான்னு போட்டா 5 cos தீட்டா இந்த 3க்கு சமப்படுத்தி டீட்டா கண்டு இப்போ இந்த 5 சைன் டீட்டான்னு காண வேண்டி இருக்கு. எனக்கு பைதகரசின் தொடர்பு ஓகே வந்தபடியே டக்குன்னு நான் இப்படி பார்த்துட்டேன். ரைட், அப்ப சொன்ன விஷயத்துக்கு அதாவது என்ன, எங்கேருந்து வலிக்கிறாரோ அதுக்கு நேர் எதிரே உள்ள புள்ளியை போய் அடைகிறான் அவற்றை நோக்கம்ண்டா
படகு ஒரு இப்படி ஒரு பொருத்தமான திசையில் இருக்கிற மாதிரி அவர் போயிருக்கலாம், அது சாத்தியம். இதெல்லாம் கணிச்சு செய்யணுமெண்டில் என்ன ஏதோ ஒரு விதமா திருப்புறார். இப்ப விளைவுல கிடப்பு படகு இஞ்சாலியா போகுதுன்னா என்ன இன்னும் திருப்பணுமெண்டா அர்த்தம். இஞ்சாலியா போகுதுன்னா என்ன கூட திருப்பி போட்டாருன்னு அர்த்தம். அப்ப என்ன இது ஒரு அனுபவ ரீதியாவே அங்க செய்து கொண்டு போகலாம். அந்த கணிச்சு தான் இப்படி படகு ஓட்டணுமெண்டது இல்லை. ஆனா நாங்களும் என்ன கணிச்சு காண்றோம் நாங்க. இப்ப என்ன ஆற்றின் இயக்க திசை 6 சார்பாக படகின் இயக்க திசை படம் ஒன்றில் குறித்து காட்டுக. அப்ப ஆற்றின் இயக்க திசை இது, படகின் இயக்க திசை இது. நான் சிவப்பாலகு இருந்தேன். அது யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவ்வாறு இயங்கும் போது எவ்வளவு நேரத்தில் மறு கரையை அடைவர்? பின் 6 பாயிர திசைக்கு செங்குத்தா நான் எஸ்எம்என் விடியை பாவிக்கிறேன். நேரம் வந்து எஸ்ங்கள் வி, எஸ் வந்து 1 கிலோமீட்டர், வேகம் வந்து என்ன இந்த திசையிலான கூறு 4. அப்ப உண்டுங்க 4 மணித்தியார். அல்ல நிமிஷத்துல சொன்னா 60 15 நிமிஷம். இது யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரிதுஸ்னியா இந்த பாட்டை ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு நான் கவனிக்கல. இதைத்தானோ அல்லது வேறையா? செகண்ட்ஸ் பில செகண்ட். ஓகே ஓகே ரைட். பில செகண்ட். இப்ப இதைத்தான். ஓகே ரைட். இப்படி சரியான டிரெக்ஷன்ல இந்த போட் போயிருக்க, அதாவது போட்டின் டிரெக்ஷன் இப்படி இருக்கேக்க அது சரியா இருக்குமே இருந்தா வெளியில கரையில நின்று பார்க்க இப்படித்தான் டிரெக்ஷன். ஆனா அது இப்படி 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 இப்படியே போற மாதிரி இருக்கு. அப்ப இப்படி போகுதுன்னு அர்த்தம் இந்த ஆற்று நீர் என்ன போட்டை இஞ்சாலி பக்கமா மணத்தியாவது 3 கிலோமீட்டர் இழுத்து கொண்டு போக ராய்வண்ணும். அப்ப இஞ்சாலி பக்கம் அந்த இடப்பேச்சு வரப்படாண்டா என்ன 6 சார்பா இஞ்சாலி பக்கமா போட் 3 கிலோமீட்டர் போனாதான் இந்த திசையிலான போட் இடம்பெயர்றத தவிர்க்கப்படும். அப்ப அதுக்கு பொருத்தமான திசை வரக்கூடிய மாதிரி போட் திருப்பப்பட்டிருக்குது. அப்ப அப்படி திருப்பப்பட்டிருக்கேக்க இந்த 6 சார்பா போட்டுண்ட வேகத்தின் கிடக்கூறு 3 இருக்கணும். 6 சார்பா போட்டுண்ட வேகத்தின் கிடக்கூறு 3 km/h இருக்கணும். இது ஏதாவது பிரச்சனை இருக்கா? டவுட் கேட்டாள் ரிதுஸ்னியா நினைக்கிறேன் என்ன. ரைட், அது ஓகே ரைட். அப்ப இந்தியாவில புறம்பாக்குறோம் படத்தை 6 சார்பா போட்டு இயக்கிறது தான் கருதுறேன்னா இது 5, அதுண்ட கிடக்கூறு 3, ரெண்டபடியா நிலைக்குத்து கூறு 4 வந்தாதான் விளைவில் 5 சரியா வரும். இது 3, இது 5, இது செங்குத்து. ரெண்டபடி 5 மேற்கம் 3 மேற்கம் இது 16 பேரும். அப்ப 4 ரெண்டபடியா 6 சார்பா போட்டுண்ட இந்த திசையிலான கூறு 4 km/h. அவ்வளவு முக்கியம் யோசிப்பாரு. இனி நான் 6 சார்பா போட்டுண்ட இயக்கத்துக்கு இந்த திசையிலே சமன் வீட்டியை பாவிக்கிறேன். இடப்பெயர்ச்சி 1 கிலோமீட்டர், எஸ் 1 கிலோமீட்டர், என்ன வேகத்தை போகுது 4 km/h. அப்ப எஸ் வியால பிரிச்சு விட்டா நேரம் பெறும். அப்ப 1/4 மணித்தியால. இப்ப மணித்தியாலத்தை நிமிஷமாக்குறதுக்கு என்ன 60/4, 60 2ஆல் பிடிச்சா 30, திருப்பி ஒரு 2ஆல் பிடிச்சா 15. அப்ப 15 நிமிஷம். ஓகேயா இல்ல அந்த அனிமேஷன்ல போட்டு காட்டணுமா? ரைட் ஓகே.
அடுத்தவருக்கு கரையிலிருந்து பார்க்க நபர் ஒருவருக்கு படகு எத்திசையில் என்ன வேகத்துடன் செல்வது போல தோன்றும். படகு என்ன இப்படி இந்த திசையில போகும். அப்ப என்ன 6 பாய்ந்து திசைக்கு செங்குத்தாக 4 கிலோமீட்டர் per hour கதியுடன் இயங்குவது போல் தோன்றும். அதை வச்சு தான் இது செய்த நாங்க. அப்ப படகுன்ற டைரக்ஷன் இப்படித்தான் இருக்க போகுது. இருக்கக்கூடியதா இப்படி இப்படி போகுது இந்த இது. அப்ப வெளியிலேருந்து பார்க்குற ஆளுக்கு என்ன 6 பாயும் திசைக்கு செங்குத்தாக நிலைக்குத்து கிடையாது எழுதுறது அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா நிலைக்குத்தண்டு இல்லை தானே உண்மையா இதுல இல்லாம கிடையாது. அப்ப 6 பாயும் திசைக்கு செங்குத்தாக 4 கிலோமீட்டர் per hour கதியுடன் இயங்குவது போல் தோன்றும். ஓகே, அது இப்படி சோட்டா இப்படி 4 போட்டு விடுறேன், அப்படி எழுதப்படாதா? 6 பாயும் திசைக்கு செங்குத்தாக 4 கிலோமீட்டர் per hour கதி என்று எழுதுவோம். இதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்தது ஒரு சீரான முதல் நாங்கள் சில இதில் பார்ப்போம். இப்போ இந்த வரைவுகள்ல இருந்து, அதாவது எஸ்டி கிராஃப், இடி கிராஃப், ஏடி கிராஃப் இதுகள்ல இருந்து ஏதாவது டேட்டாக்கள் நாங்கள் எடுக்க இயலுமான்னு பார்ப்போம். வேகம் என்னென்று வரையறுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தோமா இருந்தா இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் தான் வேகம். ஒரு சிறிய இடப்பெயர்ச்சிங்களா அதுக்கு அடுத்த சிறிய நேரம். சிறிய நேரம் என்றாலும் இந்த டெல்டா போட்டுருவேன். அப்படி ஒரு முக்கோணம் போட்டாலோ அல்லது இப்படி எழுதினாலோ இது ஒரு சிறிய என்றதுக்குரிய அர்த்தம். டெல்டா ரெண்டுமே டெல்டா தான், கேபிட்டல் இது சிமால். இப்ப இந்த குறியீடு ஒரு சிறிய. அப்ப இது தனியா எழுதுறதுல அர்த்தம் இல்லை, இது ஒன்று முன்னுக்கு எழுதுவோம். இப்படி எழுதின அர்த்தம் இடப்பெயர்ச்சியில வந்து சிறிய மாற்றம். இதே போட்ட அர்த்தம் நேரத்துல வந்த சிறிய மாற்றம். அப்ப இந்த டெல்டா ஆண்டது அர்த்தம் ஒரு சிறிய ஆண்டதுக்கு பாவிக்கும். ஒரு ஸ்டாண்டர்டா பாவிக்கிற குறியீடு. அப்ப இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் அதான் என்ன வேகம் என்று வரையறுக்கப்பட்டிருக்காங்க. சரி, இப்ப நாங்கள் இங்க ஒரு எஸ்டி கிராஃப்ல வேகத்துக்கு என்ன சம்பந்தம் என்று பார்ப்போம். நாங்க கிராஃப் இருக்கான்னு வைப்போம். இது நேரம் சைவர்ல இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமா இல்லையா? இந்த கிராஃபின் படி இந்த இயக்கத்துல நேரம் பூஜ்ஜியமா இருக்கேக்க இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமா இல்லையா? இந்த கிராஃபின் படி வடிவா ஜோதிச்சு போடணும். ரிதுஸ்னியா ரைட். சஜிஸ்டா ஓகே ரைட். இதுல பார்த்தோம்னா நேரம் சைவரா இருக்கேக்க இந்த இடப்பெயர்ச்சிக்கு ஒரு பொறுமதி இருக்கு. ரெண்டா என்ன அந்த நேரம் சைவரா இருக்கேக்க அந்த வானம்னா வானம் எங்க இருக்குதோ அதுல இருந்து இடப்பெயர்ச்சி அளக்கையில அது ஒரு பிளஸ்ஸா காட்டுதானே. என்ன வானம் நிக்கிற இடத்துக்கும் பின்னிக்கு இருக்கிற ஒரு புள்ளியில இருந்து தான் அது அளந்திருக்கிறோம், பிளஸ்ல காட்டுது. அடுத்த கட்டம் இது சீரான வேகத்தோட இயங்குதா அல்லது அதிகரிக்கும் வேகத்தோட இயங்குதா அல்லது குறையும் வேகத்தோட இயங்குதா? இந்த கிராஃபின் படி இந்த கிராஃபின் படி இயக்கம் சீரான வேகமா எக்ஸலரேஷன் பார்ப்போம். சரி, நாங்க பார்ப்போம். இந்த கிராஃப்ல நான் படித்திறனை காண்றேன். டேண்டிட்டா தான் படித்திறன்.
tan theta. ரெண்டது இந்த நீளத்தை இந்த நீளத்தால பிரிச்சா அதான் tan theta. y-அச்சில் என்ன இருக்கு? இடப்பெயர்ச்சி. அப்ப அது டெல்டா எஸ் வைக்கிறேன் அந்த சிறிய இது டெல்டா டி. இப்ப இங்க படுத்துறதுன்றது என்னத்துக்கு ஈக்குவலா வர போகுது? டெல்டா எஸ் ஓவர் டெல்டா டிக்கு ஈக்குவலா வர போகுது. டெல்டா எஸ் ஓவர் டெல்டா டி என்ன? அதுதான் வேகம். அது என்னத்துக்கு ஈக்குவலா வர போகுது? வேகத்துக்கு ஈக்குவலா வர போகுது. இந்த படுத்துறனை நான் வேற வேற புள்ளியில எங்க கண்டாயின்னு ஒரே படுத்துறனா வேற வேறையா? இது நேர்கோடு, வளைகோடில நேர்கோடு. நேர்கோடு அன்னைக்க எங்க கண்டாயின்னு ஒரே படுத்துறனா வேற வேறையா? ஒன்று சொல்லுங்க, இல்லை மெசேஜ் போடுங்க. படுத்துறனை எங்க கண்டாயின்னு ஒரே பொறுமதியா வேற வேறையா? ஓகே, ரிதுஸ்னியா சரி. மெட்டாக்கள் சஜிஸ்டா போல இங்க கவனிங்க என்னண்டா, ஒரு நேர்கோட்டு வரைவின் பொது சமன்பாடு y சமன் mx plus c நேர்கோட்டு. இதில் ரெண்டாயிரம் நாங்க படுத்துறேன் ஃபிக்ஸ்ட். அப்ப இதுவுமே என்ன நேர்கோடு. இப்ப நேர்கோடு அன்னைக்கு என்ன நிச்சயமா இப்ப படுத்துறேன் ஃபிக்ஸ். அப்ப எங்க இதுல கண்டாயின்னு எங்க கண்டாயின்னு படுத்தனுக்கு ஒரே புறமா இதான் பெறமாட்டா என்ன வேகமும் உண்டு. ரெண்டபடியா இது இன்னொரு சீரான வேகத்துடனான இயக்கம். ஏன் படித்திறன் மாறில என்றபடியா இது சீரான வேகத்துடனான இயக்கம். இந்த காட்டப்பட்ட படம் ஒரு சீரான வேகத்துடனான இயக்கம். அதுல ஜோதிச்சு பாதியின் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. அதுக்கா பிரச்சனை இருக்கா இதுல? இப்ப நாங்க இடப்பெயர்ச்சி நேரவழியில் என்ன டேட்டா எடுக்கலாம்? படித்திறன். இப்ப படித்திறன் என்னத்தை தரும்? அந்த கணத்துல வேகத்தை தரும். அதே அந்த கணத்துல வேகம் என்று சொல்லிக்கிறேன் பார்ப்போம். பின்னும் பார்ப்போமா என்ன தேவைக்கா அப்படி சொல்லிக்கிறேன் பின்னும் பார்ப்போம். இப்ப இப்படி ஒரு கிராஃப் தந்திருக்கான்னு வைப்போம். இது சீரான வேகத்துடனான இயக்கமா, அல்லது அதிகரிக்கும் வேகத்துடனான இயக்கமா, அல்லது குறையும் வேகத்துடனான இயக்கமா? ஓகே பவிசனா சரி. இங்க ஓகே ரைட். இங்கிலீஷ் ஓகே, எல்லாரும் சரி ரைட். ஏன் போக போக படுத்திறன் அதிகரிச்சு கொண்டு போகுது. இப்ப போக போக படுத்திறன் அதிகரிச்சு கொண்டு போறபடியா இது அதிகரிக்கிற வேகம் மற்றபடியா ஆறுமுடுகளுடனான இயக்கம். இது என்ன? ஒரு ஆறுமுடுகளுடனான இயக்கம்.
இப்ப இன்னொரு கிராஃப் ஒன்று தாரேன். இந்த இயக்கத்தின் ரெண்டு இயக்கத்தின் ஒன்று ரெண்டுன்னு வைப்போம். ஆரம்ப வேகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டுனையும் ஆரம்ப வேகத்தை கொம்பையா பண்ணி சொல்லுங்க. யோசிங்க, ஒரு நிமிஷத்துல வரணும். மெசேஜ் ஒன்று காணையில. ஆரம்ப வேகத்தை கொம்பையா பண்ணி சொன்னேன். ரெண்டு இயக்கத்துக்கும் வேறு ஒண்ணும் இல்லை, ஆரம்ப வேகத்தை மட்டும். ரெண்டு இயக்கத்தினையும் ஆரம்ப வேகம், முதலாவது ரெண்டாவது. ரிதுஸ்னியா முதலாவது என்று போட்டிருக்கிறேன். என்ன அர்த்தம்? முதலாவது கூடவா குறையவா என்ன? கிரேட்டர் தான். ஓகே, ரைட், அது சரி. ரெண்டாவது ஆரம்ப வேகம் எவ்வளவுன்னு சொல்லிடுமா? ரெண்டாவது இயக்கத்திலே ஆரம்ப வேகம் எவ்வளவுன்னு சொல்லிடுமா? ரைட், ஓகே, ரைட், வெரி குட் பவிசனா, ரைட். அப்ப நாங்களே என்ன தொடலிய பார்க்கணும். இங்க ஆரம்பத்துல நாங்க தொடலிகிறனாலே அதுக்கு ஒரு பெறுமதி இருக்க போகுது. ரெண்டாவது கேஸ்ல தொடலிகிறனா அது நெக்கடியா வரப்போகுது. ரெண்டபடியா இங்கே ஆரம்பம் 0. இப்ப இங்கே ஆரம்பம் இருக்குது, இங்கே ஆரம்பம் 0. ரெண்டுமே ஆறுமுடுகளோட இயக்கம்தான். அப்ப ஒன்றிலே என்ன ஆரம்ப வேகம் ஒரு குறிப்பிட்ட பொறுமதி இருக்குது, ரெண்டாவதுல என்ன ஆரம்ப வேகம் 0.
இது யாருக்காக ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் உண்டு. விலங்கையில் என்ன சொன்னேன்? சார் அந்த எல்லோ லைன் என்னது சார்? இது தொடலியக்குறேன் நான். தொடலியக்குன்னா தானே படுத்துறேன்னு பார்க்கலாம். தொடலி என்ற ஐடியா இல்லை அப்படியோ? ஆமா சார். ஓயிலுக்கு மெட்ஸுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒரு கேர்வ் ஒன்று இருந்தா அந்த இடத்துல படுத்துறன்னு காண்றதுக்கு கீற கோடுதான் தொடலி என்று அப்படி ஒன்றும் கேள்விப்படுது இல்லையா? சரி, எது என்னவோ இப்போ ஒரு கோடன்னைக்க வளையன்னைக்கு என்ன தொடர்ச்சியா வளைஞ்சோண்டு போகுது. அப்ப எங்களுக்கு அந்த இடத்துல படுத்துறன்றதுக்கு நாங்கள் என்ன இதுல முதல் இதுக்கு அடுத்த மாதிரி ஈஸியா காணலாது. ஏனொரு இப்படி ஒரு முக்கோணங்கிறதுக்கு அது ஒரு பெரிய நேரோட இருந்தா அதனை கீறுறதுக்கு இது தொடர்ச்சியா வளைஞ்சோண்டு போகுது. அப்ப கீறையிலாது. அப்ப அதுக்கு என்ன செய்யறேன்டா, ஒரு தளவாடி ஒன்றை வச்ச மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு தளவாடி ஒன்றை வைக்க அது சரியா அந்த தொடலிக்குரிய திசையில வைக்க தான் சிமெட்ரிக்கா இந்த லைனும் வரும் சிமெட்ரிக்கா. அப்படி இல்லை, அதாவது தளவாடியில தெரிகிற பிம்பம் இதுவும் அப்படியே சமச்சீரா தெரியும். அப்படி இல்லாட்டி இப்படி சமச்சீரா தெரியாது. அப்படி அந்த சமச்சீரா வர்ற மாதிரியான நிலை தான் அந்த தொடலிக்குரிய நிலை. இப்ப தளவாடி தான் வச்சு பார்க்கணும் மண்டிலே, ஆனா ரூலர்லயே செய்யலாம். உங்களுக்கு தளவாடி என்றா ஒரு விளக்கமா இருக்குமே ஏன் அப்படி செய்கிறோம்ன்றது அந்த விஷயம். அப்புறம் தளவாடியை வச்சு பிம்பத்தை பார்த்தீங்கன்னா அப்படி சமச்சீரா அப்படி போறதா இருக்கும். சமச்சீரா அப்படி சமச்சீரா போகுதுன்னா நாங்க சரியான தளவாடி நிலையை வச்சுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அதுதான் அந்த தொடலிக்குரிய நிலை. ஏன் அப்படி தொடலியோட கீறி போட்டு காண்றோம்டா, உதாரணமா இதுல இருக்கிற இந்த புள்ளியில படுத்துறதுதான் காண போறேன்டா, இந்த புள்ளிய தொடலியக்குன்னா எங்களுக்கு இன்னொரு நேர்கோடு வந்துடும். அப்ப இனி இதுக்கு ஈஸியா படுத்துறேன்னு காணலாம். இப்படி மட்டுமட்டா தொட்டு கொண்டு போறதாவும் அந்த இருந்தா என்ன, இந்த புள்ளின படுத்துறனும் இந்த கோடுன படுத்துறனும் சமன். வளையின்ற இந்த புள்ளின படுத்துறனும் இந்த கோட்டுன படுத்துறனும் சமன். இப்ப இதுல காண போறேன்டா, இப்ப இந்த வளையின்ற இந்த புள்ளியில படுத்துறனும் இந்த கோட்டுன படுத்துறனும் சமன். இப்படி ஒரு கோடு கீறினா தான் நான் என்ன இந்த பக்கமா ஒரு நீளம் இந்த பக்கமா ஒரு நீளம் வந்து முக்கோணமாக்கி நான் படுத்துறேன்னா காணலாம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இப்படியோ தொடலி கீறுறோம். ஓகேயா, இல்ல பிரச்சனை இருக்கா? ஓகே சார். ரைட். அப்ப எங்களுக்கு எஸ்டி கிராஃப்ல ஒன்று எஸ்டி கிராஃப்ல படுத்துறன் வந்து வேகத்தை தரும். அப்ப ஏன் நான் அந்த கணத்துலேன்னு சொல்றேன்டா, இப்ப இதை பொறுத்தவரை என்ன வலை என்னைக்கு என்ன கணத்து கணம் படுத்துறன் மாறிக்கொண்டு போகும். அப்ப நான் ஒரே அடியா பிக்ஸா சீரான வேகம்னு கதைக்கலாது. அப்போ அதுக்காக தான் என்ன பொதுவா சொல்லிக்க நாங்க அந்த கணத்துலேன்னு சொல்றோம். அப்ப அதான் என்ன இந்த சிறிய டெல்டா எஸ் ஓவர் டெல்டா டின்னு போடுறோம். சிறிய இதை ஒரே அடியா பெரிய முக்கோணம் நேரடியா இந்த வலையில கீறலாம். அப்படி தொடர்ந்து கீர்த்தான் கீறலாம் முடியும், நேரடியா கீறலாது. அப்ப அதால என்ன சிறிய நீளம் கதைக்கலாம். ஆனா இப்படி சீரான வேகத்தோட எங்க அது எவ்வளவு நீளத்தை நான் பெருசா எடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வளையா இருக்க என்ன ஒரு சிறிய பகுதி எடுத்தா மட்டும்தான் அதை நாங்க நேர்கோடு கருதலாம். அதெல்லாம் நாங்க பொதுவா என்ன இப்படி சிறிய இதுக்கு வரைவிலக்கணம் படத்தைக்கு எடுத்துக்கொள்றோம். நாங்க இதுல ரெண்டு விஷயம் என்ன, ஒரு எஸ்டி கிராஃப்ல படுத்துறனை கண்டா அது அந்த கணத்துல வேகத்தை தரும். அடுத்தது என்ன, படுத்துறன் அதிகரிச்சு கொண்டு போகுதுன்னா வேகம் அதிகரிக்குது, அதை யோசிச்சு கொள்ளலாம். அடுத்தது இப்ப வேகம் பூச்சியம் கட்டாயம் என்ன
படுத்திறன் பூச்சியமா வர்ற மாதிரி அந்த இடத்துல நாங்க வளைச்சு கீறி இருக்க வேணும். அப்ப எம்சிக்யூல விடியலை சூஸ் பண்ணிக்க இதுகளை முக்கியமா நாங்க அவதானிக்க வேண்டியதா இருக்கும். குளத்துல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்தது விடி கிராஃப். முதல்ல நாங்க ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு எடுப்போம், இப்போ ஒரு கர்வ் வேண்டா இந்த மாதிரி புறம் யோசிப்போம். சரி, இப்ப இங்கேயும் படுத்திறன் காணலாம். படுத்திறன் கண்டா என்ன வரும் பற்றி பார்ப்போம். இப்போ tan theta உனக்கு இங்கே வேக நேரம் வரும் டெல்டாவி, இங்கே அதுக்குரிய நேரம் வரப்போ டெல்டா டி. இப்ப படுத்திறன் பார்த்தமா இருந்தா டெல்டா வியோ டெல்டா டி வருது. இது ஏதாவது வரவிலக்கணப்படுத்தின கணியத்தோட நேரடியா பொருந்துதா? வேக மாற்ற வீதம் டெல்டா வி என வேக மாற்றம், இது அதுக்கு அடுத்த நேரம். அப்ப வேக மாற்ற வீதம் என்ன கணியம் வேக மாற்ற வீதம் என்று வேற விளக்கப்படுத்தி இருக்கு 6 முடுகள். ரெண்டபடியா அப்ப படுத்திறன் என்னத்தை தரும்? 6 முடுகளை தரும். அது நேர்கோடா இருந்தா என்ன, அது எப்பவுமே சீரான 6 முடுகள். வளைகோடா இருந்தா அந்த கணத்துல படுத்திறன் அந்த கணத்துல 6 முடுகளை தரும். இப்ப எங்களுக்கு ஒரு வேணையில விரைவில் இருந்து என்ன படித்திறன்ல இருந்து நாங்களே இந்த 6 முடுகளை கண்டுகொள்ளலாம். இதுல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட், அடுத்த இடம் பார்ப்போம். வேறு என்ன டேட்டா எடுக்கலாம் பட் அதுக்கப்புறம் இன்னொரு கிராஃபுக்கு ரிப்போர்ட் பார்க்கணும். இதுல என்ன வேக நேர வரை வேகம் என்னென்று வரையறுக்கப்பட்டிருக்கு இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். இதுல நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட கருத போறேன். என்ன மாதிரி சேர்ப்பதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த சேப்பை கருதுறேன் நான். இது என்ன வடிவம்? இப்ப ஏதாவது ஓவராலா இவ்வளவு பார்த்தா என்ன வடிவம்? இப்படியே இப்ப பரப்பு சமன் ரெண்டபடியா அப்ப வளைக்கும் நேர அச்சுக்கும் இடப்பட்ட பரப்பை நான் என்ன இடப்பெயர்ச்சி மாற்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம். விஞ்ஞங்களுக்கு 2 விதமான தகவலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வேகநேர விரைவில் ஒன்று படித்திறன் 6 முடுகளை தரும், அடுத்தது வளைக்கும் நேர அச்சிற்கும் இடையே அடைக்கப்பட்ட பரப்பு இடப்பெயர்ச்சி மாற்றத்தை தரும். கீழே எழுதி விடுறேன். இப்ப அதுவரை நீங்க இருக்கா நான் சொன்ன விஷயத்தை யோசிங்க.
என்ன தரும்? இடப்பெயர்ச்சி மாற்றம். இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது கன்ஃபியூஸா இருந்தா சொல்லுங்க. இது எங்களுக்கு கூடுதலா நாங்க கேள்வியில பயன்படுத்துற ஒரு விஷயம். அதாவது இந்த இடப்பெயர்ச்சி நேர விரைவு, வேக நேர விரைவு, ஆர்முடுகல் நேர விரைவு மூன்றுலையுமே இந்த வேக நேர விரைவு தான் பிரதானமானது. அப்ப அதுல 2 விதமான டேட்டா நாங்க எடுக்கக்கூடியதா இருக்கும். ஒன்று படுத்துறன் ஆர்முடுகளை தரும். அது நேர்கோடா இருக்குமே இருந்தா எங்கேயுமே ஒரே படுத்துறன் தான். வளைகோடா இருக்குமே இருந்தா நாங்க முதல் சொன்ன மாதிரி அந்த கணத்துல படுத்துறன், அந்த கணத்துல ஆர்முடுகளை தரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அது நேர்கோடா இருந்தான வளைகோடா இருந்தான வளைக்கு நேர் அச்சுக்கும் இடையில அடைக்கப்பட்ட பரப்பு இடப்பெயர்ச்சி மாற்றத்தை தரும். இப்ப கட்டாயம் அது நேர்கோடாத்தான் இருக்கணும் இல்லை, அது வளைகோடாவும் இருக்கலாம். இருந்தா கொண்டு அந்த கணத்துல படுத்துறேன், அது இருக்க கீறி விடுறேன். அதே மாதிரி பரப்புக்கும் இருக்க வளைகோட்டுக்கு கீறி கட்டாயம் நீர் ஓடாத்தான் இருக்கணும், எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ரைட், இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா இதுல? எல்லாரும் ஓகே? ரைட். அடுத்தது ஏடி கிராஃப். ஆறுமுடுகள் என்னென்று வரையறுக்கப்பட்டிருக்குது? வேக மாற்ற வீதம் டெல்டா வி ஓவர் டெல்டா டி. அப்ப இந்த டெல்டா டீயை இங்க கொண்டு வந்து நான் பெருக்கமா இருந்தா அது என்னத்தை தரும்? வேக மாற்றத்தை தரும். அப்ப இப்படி பெருக்கித்தான் நாங்க வேக நீர விரைவில் இடப்பெயர்ச்சி கண்டுனாங்க. அப்ப இங்கே என்ன? அடைக்கப்பட்ட பிறப்பு வேக மாற்றத்தை தரும். இப்ப இங்கே என்ன? வளைக்கு நீராட்சிக்கு முறையில் அடைக்கப்பட்ட பிறப்பு இந்த தரும் வேக மாற்றத்தை தரும். இப்ப இங்கே இந்த ஒரே ஒரு டேட்டா தான் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இடப்பெயர்ச்சி நேர விரைவிலையும் ஒரே ஒரு டேட்டா தான் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்முடுகள் நேர விரைவிலையும் ஒரே ஒரு டேட்டா தான் எடுத்துக்கொள்ளலாம். வேக நேர விரைவுனால் என்ன? நாங்க 2 டேட்டா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஒன்று படுத்துறன் ஆர்முடுகளை தரும், மற்றது அடைக்கப்பட்ட பிறப்பு இடப்பெயர்ச்சியை தரும், இல்லை இடப்பெயர்ச்சி மாற்றத்தை தரும். குளத்துல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு வேக நேர வரை கொண்டு தாரன், அது கொத்த இடப்பெயர்ச்சி நேர விரைவு ஆர்முடுகள் நேர விரைவு ரெண்டையும் கீறுவான். கரை பண்ணுங்க பார்ப்போம். இதை கொத்த ஆர்முடுகள் நேர விரைவுங்கிறோனும் இடப்பெயர்ச்சி நேர விரைவுங்கிறோனும் முதல் கட்டம் ஆர்முடுகள் நேர விரைவை கீறுவோம். அதாவது எக்ஸலரேஷன் வேர்சஸ் டைம் கிராஃப்.
அடுத்தது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. வேர்சஸ் பாவிக்கிறது, டேஸ் பாவிக்கிறது. அதை நான் ரெண்டையும் விதமா தந்து விட்டேன். ரெண்டு மாதிரியும் பாவிக்கிறது. இப்போ முதலாவது இதற்கொத்த ஆறுமுடுகள் நேர வரைவை பெறுங்க. அடுத்தது இடப்பெயர்ச்சி நேர வரைவை பெறுங்க. கேட்டீங்கன்னா ஒரு மெசேஜை போட்டுடுங்க. ஓகே, மெசேஜை போட்டுவிடுங்க. நான் வழங்கப்படுத்தேன். ரைட், பார்ப்போம். முதல் ஆறுமுடுகள் நேர வரைவு ஈஸியானது. அப்ப முதல்ல அதை பார்ப்போம். இதை 3 கேட்டகரியா பிரிப்போம் நேரத்தை. இது ஒரு T1, இது ஒரு T2, இது T3ன்னு வைப்போம். இதுல எந்த நேர இடைவெளிக்கு பொருள் ஆறுமுடுகளோட இயங்குது, எந்த நேர இடைவெளிக்கு பொருள் அமர்முடுகளோட இயங்குது, எந்த நேர இடைவெளிக்கு மாறாபகத்தோட இயங்குதுன்னு பார்த்தோமா இருந்தா 0 to T1 என்ற நேரத்துக்கு ஆறுமுடுகளோட இயங்குது. T1ல இருந்து T2 வரையும் சீரான வேகத்தோட இயங்குது. T2ல இருந்து T3 வரையும் அமர்முடுகளோட இயங்கி மீண்டும் ஓய்வுக்கு வருது. இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? சரி, இந்த ஆறுமுடுகள் நின்ற பெருமனுக்கும் அமர்முடுகள் பெருமனையும் கொம்பையா பண்ணி பார்த்தோம்டா மைனஸை விட்டு தனி எண் பெறுமதியை மட்டும் தான் பார்க்கணுமா? பார்த்தோமா இருந்தா இதிலும் பார்க்க இதுக்கு பெறுமதி கூட. ரெண்டபடியா நாங்க கீறுற படத்துல இந்த ஆறுமுடுகள் பெறுமதி மைனஸை விட்டு தனியா பிளஸ் எண் பெறுமதியை மட்டும் தான் பார்க்கணும்னா ஆறுமுடுகள் பெர்மனிலும் பார்க்க இதுகின்ற பெர்மன் நல்லா கூடவா இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு ஆறுமுடுகள் நேர வரைவு கீறைக்க முதல் 0 to T1 வரையும் ஆறுமுடுகள், பேருந்து T1ல இருந்து T2 வரையும் மாறாவகமனுடைய ஆறுமுடுகள் 0. பேருந்து இதுக்கு அமர்முடுகள். அப்ப கீழே வரணும். ஆனா என்ன அதை கொஞ்சம் மேலானோட ஒப்படைய கொஞ்சம் கூடவா காட்டணும் நாங்க. அவ்வளவு ஓகேயா? அதுக்காக கன்ஃபியூஸ் இருக்கா இதுல? ரைட். இதுல இந்த படத்துல இந்த ரெண்டு பரப்பையும் கொம்பையா பண்ணினான். இது ஏரியா ஒரு A1, இது ஒரு A2 கொம்பையா பண்ணினா
பரப்பு ரெண்டும் சமனா இருக்கணுமா அல்லது இதனோட கூட குறையவா இந்த மாதிரி? இதாக மெசேஜ் போடுங்க. சதீஷ், நீ சொன்ன விடைக்கான ரீசனை சொல்லும். Sir, அந்த T1 வரைக்கும் டைம் கூட வெலோசிட்டியும் கூட வரும் சார். அவங்க ஏரியா எப்படியுமே கூட வரும். சரி, பார்ப்போம். வேறு யாக்கள்? சரி, எதுக்கும் இருக்கா நீங்க இருக்கா? ஆறுமுடுகள் நேர வளையில வளைக்கும் நீராட்சிக்கும் இடையில அடைக்கப்பட்ட பரப்பு என்னத்தை தருமென்று பார்த்தினாங்க. ஆறுமுடுகள் நீர வளையில வளைக்கும் நீராட்சிக்கும் இடையில அடைக்கப்பட்ட பரப்பு என்னத்தை தருமென்று பார்த்தினாங்க. சரி, முன்னுக்கு ஒருக்கா எடுக்கிறேன், அதை பார்த்துட்டு சொல்லுவோம். ஒரு VT கிராஃப், AT கிராஃப். இதுலயே தானே இருக்கு அப்படியா? இதுல முன்னுக்கே இருக்கு அப்படியும். பார்த்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த டேட்டா வச்சுக்கொண்டு சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி A1 A2. ரெதுஸ்னியா வெலோசிட்டி சேஞ்ச் ரேட் இல்லை, வெலோசிட்டி சேஞ்ச் அவ்வளவுதான். ரேட் வராது. டைம் இஞ்சால வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டோம். ஆக தனியாக வெலோசிட்டி சேஞ்ச் தான். வெண்டபடியா இந்த வளைக்கு நீராட்சிக்கும் இடையில வர்ற பரப்பு ஆக வேக மாற்றத்தை தரும். இங்கே இருந்து சைவர்ல இருந்து வி, இங்கே இருந்து வியில இருந்து சைவர். ரெண்டபடியா ரெண்டு சிச்சுவேஷன்லயும் என்ன வேக மாற்றம் உண்டுதான். ரெண்டு சிச்சுவேஷன்லயும் வேக மாற்றம் உண்டுபடியா என்ன ரெண்டு பரப்பும் கட்டாயம் என்ன சமனாத்தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு MCQல விட சூஸ் பண்ணிக்க, இது மேல இது கீழே இதிலும் பார்க்க இது பெரிய நம்பர் இவ்வளவத்தையும் தாண்டி பரப்பும் சமனன்றதும் ஒரு விஷயம் இருக்கு. இப்படி ஒரே பேட்டர்ல ரெண்டு விடை இருந்தா அதுக்கு என்ன பெஸ்ட்டை சூஸ் பண்ணுவீங்க? பரப்ப கொம்பையா பண்ணி தான் சூஸ் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன A1ம் A2ம் ஈக்குவலா இருக்கும். இங்கேயும் வேக மாட்டம் சைவர்ல இருந்து வி, இங்கே வேக மாட்டம் பில இருந்து சைவர். ரெண்டபடியா வேக மாட்டம் பெருமனும் உண்டு. ரெண்டபடியா என்ன இந்த பிறப்பும் கட்டாயம் சமனா இருக்கும். அது யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட். இயக்க சமன்பாடான சில விஷயங்கள் நாங்கள் எடுக்கிறோம். அதாவது என்னண்டா, ஒரு பொருள் எங்களுக்கு ஏஎல் சிலபஸ் வந்து சீரான ஆர்முடுகளுடனான இயக்கம் தான் எங்களுக்கு ஏஎல் சிலபஸுக்கு. ஆர்முடுகள் மாறினா எல்லாம் கேள்வி செய்யலாண்டில்லை, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு ஏஎல் சிலபஸ்ன்றது நாங்கள் அட்வான்ஸாக மேத்ஸ் இல்லாமல் செய்கிற விஷயம். அப்போ அதில் வந்து சீரான ஆர்முடுகளுடனான இயக்கம் தான் எங்களுக்கு ஏஎல் சிலபஸுக்கு இருக்கிற விஷயம். அப்போ ஒரு பொருளோ வாகனமோ ஒரு சீரான ஆர்முடுகளோட இயங்கிக்க அங்கே என்ன இடப்பெயர்ச்சி நேரத்தோட மாறலாம், வேகம் நேரத்தோட மாறலாம்,
ரெண்டபடியா என்ன அங்க சம்பந்தப்பட போற கணியங்கள் ஒன்று இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட போகுது கணியங்களை முதல் எழுதுவோம். என்னென்ன கணியங்கள் சம்பந்தப்பட போகுதுன்னு எழுதுவோம். அதுக்கு எஸ் என்ன குறியீட பாயும். மெட்டது என்ன வேகம். அப்ப வேகம் மாற சீரான ஆரம்பிடுவேன்னா என்ன வேகம் மாறப்போனா என்ன தொடக்க வேகம் கொண்டு வரும் முடிவு வேகம் கொண்டு வரும். அல்லது அந்த நீர் இடவழியில ஆரம்ப வேகம் இறுதி வேகம் ரெண்டு வேகம் சம்பந்தப்பட போகும். இன்னும் நாங்க சீரான ஆரம்பிடுகளை தான் நீங்க கருத போறோம்னோடய அதை எழுதி விடுறோம். என்ன சீரான ஆரம்பிடுவோம். அதுக்கு என்ற குறியீட பாவிக்கிறோம். அடுத்து என்ன வேகத்துல ஆரம்பம் இறுதி ரெண்டு விஷயம் பெறப்போகுது. ஆரம்ப வேகம் பெற்றது இறுதி வேகம். பொதுவா நாங்க ஆரம்ப வேகத்துக்கு ஜூவும் இறுதி வேகத்துக்கு வியும் பாவிக்கிறோம். மெட்ட என்ன இயக்கத்துக்கு ஒரு நேரம் எடுத்திருக்கு. இப்ப நேரம் அப்ப இவ்வளவும் ஒரு இயக்கத்துக்கு சம்பந்தப்பட போகுது. இப்ப இவ்வளவுத்தையும் சம்பந்தப்படுத்தி நாங்க தொடர்புகள் எடுக்க போறோம். அதுக்கு நாங்கள் இப்ப ஏற்கனவே வரையறுத்த விஷயத்துல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வேகம் என்னென்று வரையறுத்திருக்கு இடப்பெயர்ச்சி மாற்றத்துக்கு அதுக்கடுத்த நேரம். இப்ப இது ஒரு சீரான வேகத்துடனான இயக்கமா இருந்தா ஒரு செகண்ட்ல 3 மீட்டர் போனா 2 செகண்ட்ல 6 மீட்டர் போகும் 3 செகண்ட்ல 9 மீட்டர் போகும். அப்ப சீரா போகும். அப்ப நான் ஒரு சீரான வேகமா இருந்தா அங்க நான் இந்த டெல்டா எஸ் பாவிக்க தேவையில்லை எஸ் ஓவர் டிஎன்ஏ போட்டுக்கொள்ளலாம். ரெண்டு அப்ப என்ன தொடர்பு எனக்கு கிடைக்க போகுது எஸ் சமன் பி இன்டு டிஎன் ஒரு தொடர்பு கிடைக்க போகுது. அப்ப வேகம் சீரற்ற வேகம் அப்ப நான் இதை என்னென்னு எழுதி கொள்ளலாம் சராசரி வேகம் இன்டு டைம் என்று எழுதி கொள்ளலாம். சீரான வேகம் எஸ் சமன் பி இன்டு டி. அப்படி இல்லை வேகம் நேரத்தோட மாறுதுன்னா என்ன எங்களுக்கு அதுக்கான சராசரி வேகத்தை நாங்க போட்டா அது ஓகே. இது ஒரு சமன்பாடு. சீரான ஆர்முடுகளோட இயங்குமா இருந்தா இந்த சராசரி வேகம்ன்றது ஆரம்ப வேகம் இறுதி வேகம் ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிக்கிறது சமன். சீரான ஆர்முடுகளா இருந்தா மட்டும்தான் சராசரி வேகத்துக்காக இதை பயன்படுத்தலாம். இந்த சராசரி வேகத்துக்காக ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி ரெண்டால பிரிச்சு போடலாம். எப்ப ஆர்முடுகள் சீரா இருப்பின் மட்டும். ஆர்முடுகள் அப்படி இல்லைன்னா இப்படி ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிக்கல சராசரி வேகமா பெறாது. அதுலேயே என்ன கன்ஃபியூஸ் இருந்தா அது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். நாங்க கிராஃப்ல பார்ப்போம். கிராஃப்ல பார்க்க விளாங்க மீன். இப்ப சீரான ஆர்முடுகளா இருந்தா மட்டும்தான் நாங்க ஆரம்பவம் இறுதி வேகம் ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிரிச்சு விட்டா வர்றது சராசரி வேகம் என்ற கேட்டகரிக்கு வரும். அந்த கேட்டகரிக்கு அப்ப என்னென்னு வர போகுது அப்ப இடப்பெயர்ச்சி. ஏன் நாங்க சீரான ஆர்முடுகளான இயக்கம் தான் நான் இப்ப பார்க்க போறது இல்லாம இந்த வழியை நான் பார்க்க போற கேஸ்ல நான் இந்த இதை பாவிக்கல. இப்ப இதுக்காக நான் இதை போட்டு போறேன். இப்ப என்ன v பிளஸ் u பை 2 சராசரி வேகம் இந்து நேரம். இப்ப இது ஒரு சமன்பாடு. இதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ரைட். அடுத்தது பார்ப்போம். ஆர்முடுகள் என்னென்ன வரையறுக்கப்பட்டிருக்கன்னு பார்த்தா அதுல இருந்து போவோம்.
வேக மாற்றத்துங்கள் அதுக்கடுத்த நேரம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. ரைட். இங்க நாங்க வேகம் மாற்றத்துக்கு என்ன இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம் அதுக்கடுத்த நேரம் டி. என்ன இறுதி வேகத்துக்கு வி என்ற குறியீடும் ஆரம்ப வேகத்துக்கு யூ என்ற குறியீடும் பாவிக்கும். அப்ப இந்த டீயை கொண்டு வந்து இங்க பிரிக்கினா என்ன ஏ இன்டு டி, இஞ்சால வி சை யூ. இதை நாங்க பொதுவா வி சமன் என்ற பேட்டர்லாம் வளமையா பாவிக்கிறாங்க. அப்ப வியை எழுவாயாக்கினா யூ சக ஏ இன்டு டி. இது அடுத்த சமன்பாடு. இதுல எல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய கணியங்கள். இதை பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிற கணியங்கள் 1 2 3 4 5 கணியம். இதுல பாத்தீங்கன்னா ஏ இல்லை, எஸ் இருக்குது, வி இருக்குது, யூ இருக்குது, டி இருக்குது, ஏ இல்லை. இதுல பாத்தீங்கன்னா எஸ் இல்லை. அப்ப ஒவ்வொரு கணியம் இல்லாத மாதிரி நான் என்ன சமன்பாடுகளை மாத்தி மாத்தி எடுத்துக்கொள்றேன். இப்ப நான் இந்த 2 சமன்பாடுகளையும் வச்சுக்கொண்டு, இதானே என்ன பிரைமரியா முக்கியமான சமன்பாடு, இரண்டையும் வச்சுக்கொண்டு நான் என்ன இப்ப உதாரணமா விக்கா கொண்டு வந்து இங்கே பிரதிட்டேன்டா நான் வி இல்லாத சமன்பாடு எடுக்கலாம். இதுல என்ன ஏ இல்லாத சமன்பாடு, இது எஸ் இல்லாத சமன்பாடு. இனி நான் இதெல்லாம் மாத்தி மாத்தி போடுங்க, நான் வேற வேற சமன்பாடுகள் எடுக்கலாம். ரைட். அப்படி மாத்தி மாத்தி மிச்ச இதுகளை எடுப்பேன் நாங்க. ரைட். எடுத்த சமன்பாடுல ஒரு கணவன் எழுதி விடுறேன். என்னென்ன எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் யூ பை 2 இன்டு டி என்ற ஒரு சமன்பாடு எடுத்துனாங்க. அடுத்தது வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி என்ற ஒரு சமன்பாடு எடுத்துனாங்க. இனி என்ன செய்யறேன்டா, இதுல கொண்டு போய் விக்காக கொண்டு போய் பிரதிடுறேன். பிரதியிட்டா எஸ் சமன் விக்காக யூ பிளஸ் ஏ இன்டு டி, ஏற்கனவே அங்கே ஒரு யூ இருக்குது, பை 2 இன்டு டி. அப்ப இதொரு யூ இதொரு யூ, 2 யூ, 2 யூவை திருப்பி 2ஆல் பிரிக்க விட்டா யூ, வெளியில ஒரு டி இருக்குது. அப்ப எஸ் சமன் யூ இன்டு டி, இங்க ஏடி டிஆர் இருக்கிற நம்ம ஏடி இருக்க கீழே ஒரு 2 இருக்குது. அப்ப பிளஸ் ஆஃப் ஏ டி இருக்கு. அப்ப இது அடுத்த சமன்பாடு, 3வது சமன்பாடு. அடுத்ததா டீயை இல்லாம செய்கிறேன். இந்த சமன்பாடுல கொண்டு வந்து போடுறேன். எஸ் சமன் வி பிளஸ் யூ பை 2 இருக்குது. இதுல இருந்து டீக்கா கொண்டு வந்து போடுறேன். ரெண்டா வி இந்த யூ இங்க கொண்டு வந்து கழிச்சு போட்டு ஏஆல பிரிச்சு விட்டா டி வரும். அதுல இருந்தா நான் இந்த சமன்பாடு எடுத்தேனாங்க வேக மாற்றத்துங்கள் நீரமண்டதுல இருந்து. வி மைனஸ் யூவும் கீழ் ஏ வரும் டீக்காக, அதை கொண்டு வந்து இங்க போடுறேன். வி மைனஸ் யூவும் கீழ் ஏ. இதுல பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி என்ற பேட்டர்ல இருக்கு. ரெண்டபடியா என்ன வி வெர்க்கம் சை யூ வெர்க்கம் எழுதி கொள்ளலாம். இதெல்லாம் கீழே என்ன வரும் 2 தரையே 2. இப்ப 2 கொண்டு வந்து இங்க பெருக்கிறேன். பெருக்கினான் வரும் 2a இன்டு எஸ், அங்காளி என்ன வரப்போகுது வி வெர்க்கம் சை யூ வெர்க்கம் வரப்போகுது. இப்ப பொதுவா வி வெர்க்கத்தை எழுவாயாக்கி தான் நாங்க பயன்படுத்துறாங்க. அப்ப வி வெர்க்கம் சமன் யூ வெர்க்கம் சக
2as இது அடுத்த சமன்பாடு. இதுனாவது 4வது சமன்பாடு. ஓகேயா? இன்னும் ஒரு சமன்பாடு u இல்லாம எடுக்கலாம். அது பொதுவா பயன்படுத்தல, நல்லபடியா நான் அதை எடுக்கல. இப்ப இதுகள் நாங்க பொதுவா பயன்படுத்துற சமன்பாடுகள். இப்ப இது போலவும் ஞாபகத்துல இருக்கும். இயக்க சமன்பாடுகள்னு சொல்றோம் நாங்க. முக்கியமான நிபந்தனை என்ன? சீரான ஆர்முடுகளுடனான இயக்கத்துக்கு மட்டும்தான் இந்த சமன்பாடுகள் இல்லாம பயன்படுத்தலாம். சீரற்ற ஆர்முடுகளாக இருந்தா இந்த சமன்பாடுகள் ஒன்றும் பயன்படுத்த இயலாது. இப்ப சீரான ஆர்முடுகளாக இருந்தா மட்டும்தான் இந்த சமன்பாடுகள் பயன்படுத்தலாம். இதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஞாபகத்துல வச்சுக்கொண்டே சமன்பாடுகள் உள்ளோமா? இந்த சமன்பாடுகளை இனி அடுத்ததா ஒரு வேகநீர வரைவிலிருந்து நாங்க எடுப்போம். இது அடிப்படையில இருந்து எடுத்துறாங்க. இப்ப நாங்க வேகநீர வரைவிலிருந்து எடுப்போம். வேகநீர வரைவில் எடுக்கப்புறம்னா என்ன? எனக்கு முதல் பொருத்தமான வேகநீர வரைவு வேணும். வேகம், நேரம். நான் ஒரு லைனை கீறேன், அது பொருத்தமாக வேகநீர வரைவான்னு சொல்லுவோம். இது பொருத்தமான வேகநீர வரைவா. எங்களுக்கு தொடர்பில நேரம் சைவரா இருக்கேக்க வேகத்தை தான் நாங்கள் என்ன u என்று வைக்கிறோம். நேரம் tயா இருக்கேக்க தான் வேகத்தை v என்று வைக்கிறோம். ரெண்டபடியா இந்த கிராஃப் டிசி கோட்டு சைவர்ல என்ன வேகத்துக்கு ஒரு பெருமதி இருந்தா தான் இந்த ஜூவை சம்பந்தப்படுத்தலாம். ரெண்டபடியா அப்ப நான் கீறுற பொருத்தமான விரைவு எப்படி இருக்கணுமா இருந்தா இப்படி இருக்கணும். ஏன்? டிசி கோட்டு 0ல எனக்கு ஒரு ஆரம்ப வேகம் வேணும். என்ன ஜூ என்ற வேகம் தேவை. இப்ப இது ஜூ. அதே மாதிரி ஒரு டி நேரத்துக்கு பிறகு வேகம் வி. வேகநீர வரைவில் என்ன நாங்க ரெண்டு டேட்டா எடுக்கலாம். ஒன்று படித்திறன் ஆர்முடுகளை தரும். இப்ப முதலாவது படித்திறன் என்னதை தரும்? ஆர்முடுகளை தரும். இங்க நாங்க இந்த படுத்துறனை பார்த்தோமா இருந்தா இவ்வளவு நிலம் என்ன v மைனஸ் u, மற்ற நிலம் என்ன t. என்றபடியே என்ன v மைனஸ் uங்கள் t. இப்ப இதுல இருந்து நான் என்ன முதலெடுத்த v is equal to u plus a into t என்ற சமன்பாடு வேறு. ஏன் இந்த t கொண்டு இங்க பிரிக்கினா e into t, u இஞ்சால கொண்டிருக்க இந்த சமன்பாடு வேறு. இதுல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட். வேகநேர வரைவில் இந்த இன்னொரு டேட்டா எடுக்கலாம். என்ன? வளைக்கும் நேர அச்சுக்கும் இடையில அடைக்கப்பட்ட பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். அடுத்தது அந்த டேட்டாவை பாய்ப்போம்.
நான் சோட்டா பெறப்பண்ணு போட்டு விடுறேன்னா உண்மையான வளைக்கும் நேராட்சிக்கும் இடையில் அடைக்கப்பட்ட பெறப்பண்ணு எழுதணும். நான் சோட்டா பெறப்பண்ணு போடுறேன். பெறப்ப என்ன இடப்பெயர்ச்சி மாற்றம். இப்போ இங்கே நான் ஹெஸ்ன்னு போடுறேன். ரைட். இப்போ பெறப்ப பார்த்தோம்னா இங்கே சேப் சரிவகம் வருது. சமாந்திர பக்கம் அப்போ சரிவகம் வருது. சரிவகத்தின பிறப்பு என்னென்னு காண்ற அரைதர சமாந்திர பக்கங்களையும் கூட்டுத்தோ தர செங்குத்துயர் வேற தர சமாந்திர பக்கங்கண்ட கூட்டுத்தொகை. இது இதுகம் என்ன யூ பிளஸ் வி தர செங்குத்து உயரம் அவ்வளவு டி. இதைத்தான் நாங்கள் என்ன சராசரி வேகம் தர நேரம் மட்டும் ஒத்துறாங்க. வி பிளஸ் யூ பை டூ இன்டு டி. இனி மிச்சம் என்ன கணியங்களை மாற்றி மாற்றி போட்டு எடுத்ததானே இப்போ நான் செய்து காட்டையில். ஏன் அதில் செய்த அதே விஷயம் தானே. இனி உதாரணமாக பிஏ கொண்டு வந்து இங்கே இப்போ பிரதிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பி இல்லாத சமன்பாடு வேறு. இப்படி இப்படி மாற்றி மாற்றி செய்கிறேன். நான் இனி அதே மாதிரி என்னபடியே நான் இங்கே எழுதி காட்டையில் அதே மாதிரி மிச்ச இதுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வேணீர வரைவில் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வியில் வேணீர வரைவிலேருந்து இயக்க சமன்பாடுகளை காண சொன்னால் நான் முதல் செய்த மெதட்டில் செய்யப்படாது. அது இதுலேயும் தான் செய்யணும். கேள்வி ஒரு குறிப்பிட்ட மெதட்டில் செய்ய சொல்லப்படுமா இருந்தால் கட்டாயம் அந்த மெதட்டில் செய்தால் தான் மார்க்ஸ் வரும். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த மெதட்லையும் செய்யப்படாது. சும்மா பொதுவாக தொடர்பு எடுக்க சொன்னால் இந்த மெதட்லையும் செய்து கொள்ளலாம். இதுகளெல்லாம் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்லாம் கேள்வியில் வரலாம். பிறகு பாட வெயிட்டோட ஒப்படைக்க இதெல்லாம் சின்ன விஷயம். அப்போ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்லாம் இதில் பெரிய கேள்விகள் வரலாம். மற்றபடி இது சும்மா மிச்சத்திலே ஒரு பாட்டாக தான் இருக்கும். ஏழு பாடத்தின வெயிட்டோட கும்பியா வேண்டிக்கு. ஏன்னா முதல் டேர்ம் செகண்ட் டேர்மில் கேள்விகள் வரலாம். உலகத்துல பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ரைட். இந்த கேள்வி அறைய வேணுங்க.
ரைட் பாப்போம். அருகிலுள்ள விரைவானது வாகனம் ஒன்றின் வேகம் நீளத்துடன் எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை காட்டுகின்றது. முதலாவது பார்ட் ஆறுமுடுகளுடன் இயங்கிய நேரப்பகுதி. வேகம் கூறுற விஷயம் என்ன இவ்வளவு. இது என்ன டைம் செகண்ட்ல வந்திருக்கான். அப்ப 3 செகண்ட். அப்ப ஆறுமுடுகளுடன் இயங்கிய நேரப்பகுதி 3 செகண்ட். ஆறுமுடுகளுடைய பெறுமதி கேட்டிருக்கு. அப்ப ஆறுமுடுகளுடைய பெறுமதி என்ன வேகநீர விரைவுல படுத்துறேன். அப்ப இது இந்த கோட்டின படுத்துறேன். இவ்வளவும் 20, இவ்வளவும் 3. அப்ப இத்தனை 20 3. அப்ப ஆறுமுடுகளுடைய பெறுமதி 20 3 அலகு என்ன மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆகியவற்றை காண்க. செகண்ட் மார்க் கல்வியின் வரைக்கும் உண்மையா 20 3 விடப்பட தசத்துல கொடுக்கணும். இதுதான் ஃபுல் மார்க்ஸ் வரும். 6 3 18. அப்ப 6.7 -2. சரி, அப்படி பின்னத்தில் விட்டா ஃபுல் மார்க்ஸ் வராது. ஆனா இதை நாங்கள் ஒரு தேவைக்கு பயன்படுத்த போற பின்னுக்காண்டா இதை தவிர்த்து இதை பயன்படுத்தலாம் பெட்டர். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு அங்காலே சரியான விடைகள் வந்துட்டு இருக்கும். இப்போ மட்டம் தட்டின விடையில ஒரு நாளும் பின்னிதுகளை பயன்படுத்தப்படாது. கேள்வியில சிலவுல கேட்பிடும் இத்தனை தசமானதுக்கு மட்டம் தட்டி தருக வேண்டும். அப்படி கேட்ட அர்த்தம் அதை பயன்படுத்தி செய்கிறதான் அங்கால ஈஸியா போகும். அப்ப அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அதை பயன்படுத்துற பெட்டர். மற்றபடி மிக்க சிச்சுவேஷன்கள்ல பொதுவா பின்னத்திலே போடுறதான் நல்லது. ரைட், அடுத்தது 3 செகண்டில் வாகனத்தின் இடப்பெயர்ச்சியை கணிக்க. அப்ப என்ன இதுல அப்ப 3 செகண்ட் என்ன இந்த முக்கோணத்தின் பரப்பு ஒட்டுமொத்தமா தேவையில் 3 செகண்ட் இடப்பெயர்ச்சி என்னதான் கேட்டிருக்கு. அப்ப என்ன இந்த முக்கோணத்தின் பரப்பு. அப்ப அரை அடிக்காக 3 செங்குத்து உயரத்துக்காக 20. அரை தர அடிக்காக 3 செங்குத்து உயரத்துக்காக 20. அப்ப எத்தனை 30 மீட்டர் 2 வரும். யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்தது பாப்போம். 3வது செகண்டில் வாகனத்தின் இடப்பெயர்ச்சியை கணிக்க. இது 3 செகண்ட், இது 3வது செகண்டில். அந்த 3வது செகண்ட் என்றதால நீங்க விளங்கிக் கொள்றது என்ன? படத்துல சொல்லுங்க பாப்போம். அதுல நீங்க விளங்கிக் கொள்றது என்ன? 3வது செகண்ட் என்றதால நீங்க விளங்கிக் கொள்றது என்ன? நீங்க விளங்கி கொண்டதை சொல்லுங்க. 3வது செகண்ட் இருந்து நீங்க என்ன விளங்கிக் கொள்றீங்க? என்னத்தை கேட்க எதிர்பார்க்கிறோம்ன்றதை நீங்க விளங்கிக் கொள்றீங்க. ரைட், என்ன மீனிங் அப்படி என்றா எத்தனையாவது செகண்ட்ல கேள்விப்பட்டிருக்கோ அதுக்கு முதல் செகண்ட்ல இருந்து இதுவரையுமான நேர இடைவெளியில வந்த இடப்பெயர்ச்சி தான் அந்த 3வது செகண்ட் மீனிங். இப்போ 3வது செகண்ட் மீனிங் நான் இந்த நிலத்தை பெற்ற பகுதியின பிறப்பு தான் நம்ம கேள்வி. இப்போ 10வது செகண்ட் மீனிங் 9 செகண்ட் வரையும் போன இடப்பெயர்ச்சி 10 செகண்ட் வரையும் போன இடப்பெயர்ச்சி ரெண்டு வித்தியாசம் தான் 10வது செகண்டில் இடப்பெயர்ச்சி என்னன்னு மீனிங். இப்போ இங்க 3வது செகண்ட் மீனிங் இந்த 2 செகண்ட் வரையுமான இடப்பெயர்ச்சிக்கும் 3 செகண்ட் வரையுமான இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான வித்தியாசம் தான் அந்த 3வது செகண்டில் என்றது மீனிங். அது கேள்வியில முக்கியமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தப்பட்டு இப்ப 2 விதமா செய்யலாம். ஒன்று நாங்க ஏற்கனவே 3 செகண்ட் வரையும் இடப்பெயர்ச்சி கண்டு வச்சிருக்கிறோம். 2 செகண்டுக்கு ஒருக்கா கண்டு போட்டு கழிச்சு விட்டா சரி.
அல்லது ஒரேடியாவே இந்த ஷேப்புக்கு காண்பது. சரி. நான் முதல் முக்கோணத்தை கண்டு கழிக்கிற வேலையை பார்க்கிறேன். இப்ப இந்த பெறுமதி எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கொத்த இந்த பெறுமதி வேணும் எவ்வளவு காண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இந்த பெறுமதி தெரிஞ்சாதான் என்ன நான் ஒன்றில் இந்த முக்கோணத்தினை காண்றதுக்கோ அல்லது ஒரே அடியா இந்த உருவத்தின பிறப்பு காண்றதுக்கோ எனக்கு என்ன இந்த பெறுமதி தேவை எவ்வளவு? என்ன ஐடியா? பத்து பிளஸ் 15 10 பாப்போம் என்ன. ரைட், நான் எப்படி செய்கிறேன், அதாவது என்ன, இது ஒரு நேர்கோடு. எப்படி பார்த்தானா படுத்துறன் சமன் ரெண்டபடியா இந்த பெரிய கோட்டுக்கு பார்த்தோம்னா இத்தனை 20/3. இதே பெறுமதியை நான் ஒரு v என்று வைக்கிறேன். அப்ப ஒரேடியா படுத்துறன் பார்த்தா எத்தனை 20/3. இதுக்கு பார்த்தோம்னா என்ன v/2 ஈக்குவலா இருக்கும். ரெண்டபடியா v எவ்வளவா இருக்கணும்? 40/3 இருக்கணும் v. சரியா? நான் காண்ற மாதிரி தான் செய்யணும் இல்லை, நீங்க என்ன விதமா செய்து கொள்ளலாம். ஆனா என்னவோ அடிப்படை என்ன, இது ஒரு நேர்கோடு. ரெண்டதை வச்சுக்கொண்டு நான் காண்றேன். அப்ப நான் என்ன செய்யறேன், படுத்துறனை சமப்படுத்தி கண்டேன். இதுல v 40/3. இப்ப ரெண்டு விதமா இனி நாங்கள் இதை அணுகிக் கொள்ளலாம். ஒன்று, இந்த முக்கோணத்தின பிறப்பை கண்டு போட்டு முதல் கண்ட விடையிலிருந்து கழிச்சு கொள்ளலாம். அல்லது ஒரேடியாவே இந்த உருவத்தின பிறப்பளவை காணலாம். நான் ஒரேடியாவே இந்த உருவத்தின பிறப்பளவை காண்றேன். அதை சமாந்திர பக்கங்கள்ட கூட்டுத்தொகை. எது சமாந்திர பக்கங்கள்? ஒன்று இதுகும், மற்றது இதுகும். இது 40/3, இது 20. அப்ப 40/3 சக 20. தர செங்குத்தியரம் என்ன? அது ஒரு செகண்ட். 2 செகண்ட் 3 செகண்ட் அது ஒரு செகண்ட். தர 1. அறுபது 40 100 100 2ஆல் பிரிச்சு 50. அப்ப 50/3 மீட்டர் வரும். என்ன யோசிச்சு பாருங்க, இது ஓகேயான்? இது அதுக்கு பிரச்சனை இருக்கா இதுல? ரைட். அடுத்தது 6 செகண்டில் வாகனத்தின் இடப்பெயர்ச்சியை காண சொல்லி இருக்கு. அது என்ன? இங்கே இருக்குது 6. இங்க ஃபுல்லா கேட்கல, இதெல்லாம் கேட்டிருக்கு. இப்ப நாங்கள் இதுல இதுவும் வேற வேற மேட்சியில நான் இப்படி செய்யறேன். என்ன உண்டோ இந்த முக்கோணம், அதை ஏற்கனவே கண்டு வச்சுக்கிறோம் 3 செகண்டுக்கு. அடுத்தது இந்த செவ்வகம், அடுத்தது இஞ்சால திருப்பி ஒரு சரிவத்துண்டு வரப்போகுது. இந்த பாட் வரப்போகுது. இதை முதல்ல ஒரு v1 வைக்கிறேன். நான் v வச்சுறேன், இதை v1 வைக்கிறேன். இப்போ முதல் கட்டம் v1 ஒருக்கா கண்டுகொள்வோம். அதுக்கு என்னண்டு இந்த முக்கோணத்துல பாவிக்கிறேன். ரெண்டாயிரம், இது 20, இது 2. அப்ப 20க்கு 2, அதாவது 2க்கு 20 வந்தா 1க்கு எத்தனை 10 பேர். இதை மனதாலே போடலாம். இது 20, இது 2, 5 7 2.
அப்ப 2க்கு 20 வருதுன்னா ஒன்றுக்கு எத்தனை 10 வரும். ரெண்டபடியே இது எத்தனை 10. அப்ப v1 எவ்வளவா இருக்கும் 10 மீட்டர் per செகண்டா இருக்கு. இப்ப நாங்களே ஏற்கனவே இந்த 3 செகண்ட் வரையும் ஒன்று கண்டிருக்கிறோம். அதோட இந்த செவ்வகத்தின பரப்பு மிச்சமே இந்த பாட்டின பரப்பு கூட்டம். ரைட். இப்ப முதல் 3 செகண்ட் வரையும் அது கண்டிருக்கிறோம். அதை முதல் எழுதுவோம். 3 செகண்டுக்கு எத்தனை அது 30 மீட்டர். அப்ப 30 சக அடுத்தது எத்தனை செவ்வகம் இந்த பாட்டு. இது 20, இது 3 5 2 என்ன 20 தர 2. இப்ப 20 தர 2. அடுத்தது அங்காளி பாட்டு. இது இந்த பாட்டு. அதே நேரதர சமாந்தர பக்கங்களையும் கூட்டுத்தோது தர செங்குத்தியர். சமாந்தர பக்கம் என்ன 20ம் 10. வேற சமாந்தர பக்கங்கள் 20 தர 10 தர செங்குத்தியரம் 1. அப்ப ஒன்றுதான் ஒன்று. ஒன்றுதான். ரைட். அப்ப உலகத்தையும் கூட்டினா என்ன இதுக்குரிய விஷயம் வேற. சரியா இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்தது கேட்டிருக்கு இறுதி 2 செகண்டில் வாகனம் பயணம் செய்த தூரத்திற்கும் மொத்த தூரத்துக்கும் இடையிலான விகிதம். இறுதி 2 செகண்ட் இந்த இது மற்றது மொத்த தூரம். மொத்த தூரம் ஓவரோலா இந்த ஃபுல் பரப்பு ரெண்டுக்குமான விகிதம் தான் கேட்டிருக்கொழிய தனித்தனியே கேட்க. அப்ப இறுதி 2 செகண்ட்ல நீங்க பரப்பு காணிக்க என்ன செய்வீங்க? அறதர இந்த தூரம் உண்டு, மற்றது இந்த இது வேற. மொத்தத்துக்கு என்ன செய்வீங்க? அறதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். இப்ப ரெண்டுலையுமே இந்த அரை பெறத்தான் போகுது, இந்த செங்குத்துயரமும் பெறத்தான் போகுது. அப்ப நாங்களே என்ன இந்த இதுல தேவையான விஷயத்தை மட்டும் வீதத்துக்கு போட்டா காணும். அப்ப மேல போடுறதுக்கு இது 5 2 மற்றதுக்கு என்ன வரப்போகுது? 2 கூட்டுத்தொகை 7 2 வரப்போகுது. இப்ப 2 7 2. இதுல 2 9 வரப்போகுது. நாங்க ஃபுல்லா செய்ய வேண்டிய தேவை இல்லை, விகிதம் தான் நிகழ்ட்டு இருக்கு. 2க்கு 9. சரியா இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்த பாட்கட் இருக்கு இவ்வியக்கத்திற்கான வாகனத்தின் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்கு. மொத்த இடப்பெயர்ச்சிய மொத்த நேரத்தால பிடிச்சா வர்றதான் சராசரி வேகம். சரியோ? சீரான ஆர்முடைய இயங்கிக்க மட்டும்தான் சராசரி வேகத்துக்கு ஆரம்ப வேகம் இறுதி வேகம் ரெண்டையும் கூட்டி 2ஆல பிடிக்கிறது சமனா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முதல் ஒரு வேறு ஒரு ஆர்முடுகள் பேருந்து சீரான வேகம் பேருந்து சீரான அமர்முடுகள். அப்ப ஓவராலா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போறோம்டா நாங்க மொத்த இடப்பெயர்ச்சியுங்கள் மொத்த நேரத்தால பிடிக்கலாம் என்ன சராசரி வேகம்ன்றது சரியா இருக்கு. மொத்த இடப்பெயர்ச்சின்றது இதுல மேல் கேள்விப்பாட்டுகளை ஃபுல்லா வரையில நாங்கள் அப்ப ஒரு அடியா காணுவோம். அப்ப இந்த சேப்புக்கு என்ன அறதர சமாந்தர பக்கங்களையும் கொடுத்தோ செங்குத்துயரம். சமாந்தர பக்கம் கொடுத்தோ இந்த 7ம் இந்த 2ம் பெறப்போகுது செங்குத்துயரம் மீட்டு பார்த்து. இப்ப சர சமாந்தர பக்கங்கண்ட கூட்டுத்தொகை 7ம் 2ம் என்ன
செங்குத்து உயரம் மீட்டு பார்த்து அதுக்கடுத்த நேரம் 7. நான் போட்ட சரியா ஒன்று இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பரப்பு காண்றதுக்கு அரைதர சமாந்திர பக்கங்களோட கூட்டுத்தொகை இவ்வளவு 7 3 5 2. அப்போ 7 10 7 சக 2 சமாந்திர பக்கங்கள் கூட்டுத்தொகை. செங்குத்து உயரத்துக்கு 20. இதே என்ன மொத்த நேரத்தால பிரிக்கணும். மொத்த நேரம் எத்தனை 7? இல்லை யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட். அங்கால கொஞ்சம் கேள்வியல் போட்டு விடுறேன். இதையும் ட்ரைவ் பண்ணி பாஸ் பேப்பர்லையும் இந்த செக்ஷன்ல வர்ற கேள்வியில ட்ரை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது பார்ட் 1 கேள்வியல். நாங்கள் அடுத்த கிளாஸ் அதில் பார்ப்போம். அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? ரைட். இப்போ இதில் இருக்கிற கேள்வியும் ட்ரை பண்ணி உங்களால் பாஸ் பேப்பர் கேள்விகளையும் செய்யக்கூடியதை ட்ரை பண்ணுங்க. என்ன அங்கே புவியீர்ப்புங்கள் இயக்கம் படிக்கிறேன் நாங்கள். ஆனால் அது ஒரு பெரிய புது விஷயம் வந்து இல்லை. புவியீர்ப்புங்கள் இயக்கம் வேண்டா என்ன அங்கே ஆறுமுடுகள் எப்போவுமே ஒரு மாறா பெறுமதி. அது பூமியின் மையத்தை நோக்கி 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அது அன்னளவா 10 எடுக்கிறேன் நாங்கள். அவ்வளோதான் விஷயம். அங்கே பெருசாக மேலதிகமாக ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் கேள்வியில் ட்ரை பண்ணது ஒரு பிரச்சனையும் பெறாது. அப்போ இதில் நான் போட்ட மெழுதிய கேள்வியிலையும் அங்கால பாசிட்டிவ் கேள்வியிலும் ட்ரை பண்ணி வைங்க. அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணும். அடுத்த கிளாஸ் இனி வெள்ளிக்கிழமை என்ன அப்படியே. ரைட். ரைட். அப்போ இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் கிளாஸா. ரைட்.